Hi guys, welcome to Cinema Cap Tamil YouTube channel. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 days 50 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் பார்த்தீங்கன்னா டே 19ல் பார்த்தீங்கன்னா இன்னும் படத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.8 கொடுத்துருக்காங்க. ட்ரோன்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியா பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க. அதை இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டிவி ஸ்டோரியை காட்டுறாங்க. அந்த டிவி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாங்கி ஒரு குரங்கை காட்டுறாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே போட்டு அடிச்சு சாவடிச்சிது. எல்லாச்சும் தெரியல, அந்த குரங்கு வெறிப்பிச்சு செல்லம் தெரியல, எல்லாச்சும் அடிச்சு சாவடிக்குது. அடிச்சு சாவடிச்சுனா வந்து அப்படியே ஒரு டேபிள் கீழே பையன் வந்து பயந்து ஒளிஞ்சுன்னு அந்த பையனை பார்த்துச்சா அந்த குரங்கு. அந்த பையனை பார்த்ததுன்னு தெரியல, அந்த பையன்கிட்ட வந்து ரொம்ப அன்பா அப்படி கிட்ட வந்து கை அடி கொண்டு வந்து தொடர்ந்து அந்த ஸ்டூடியோக்குள்ள வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குரங்கு ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த சீன் அப்படியே முடியுது. இந்த சீன் எப்போ நடந்துச்சுன்னா 1998 நடந்தது. அப்படியே அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ ஓஜே. எங்கள் அப்பா வந்து பரம்பரையாக குதிரை பண்ண வச்சிருக்காங்க. குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த ஷூட்டிங்க்கு அது இதுக்கு அனுப்புவாங்க. அதில் வர வருமானத்தை வச்சு இவங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து பல்ல பார்த்துட்டு நடந்து வரும்போது ஃபோன் உள்ளே வராங்க. அந்த டைமில் ஃபோனில் வந்து சிக்னல் இல்லாமல் ஒரு பிளாங்க் ஆயிடுச்சு. அது சொல்லி ஃபோனை கொடுங்க. திடீர்னு அப்பா என்ன பண்ணுறாரு, குதிரையில் அப்படியே போகிறாரு. திடீர்னு அப்பா வந்து குதிரையிலேருந்து கீழே வந்து மங்கி வந்துட்டாரு. ரொனால்டோ ஆஞ்சு சொல்லி பார்க்க போனால் அப்பா மூஞ்சில் வந்து ஒரு காயின் கண்ணில் உள்ளே போன மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா மயக்கத்தில் இருப்பார். நம்ம ஹீரோ ஓஜில் பண்ணால் காரில் தூக்கி போட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்க காப்பாற்றிறப்பா சொல்லி காரில் கூட்டின்னு போவார். குட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அவங்க டாக்டர் சொல்லுவாங்க இறந்துட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, ஸ்கேன் பண்ணலாம் பார்ப்பாங்க டாக்டர். ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்க அதை வாங்கில காயின் வந்து அவங்க அப்பா கண்ணில் போய் டேரெக்டாக அப்படியே உள்ள பிரெயினில் பட்டு அவங்க அப்பா வந்து ஸ்பாட்லேயே இறந்துருவார். நம்ம ஓஜிக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து வானத்துலேருந்து காயின் ஒன்றுமே இல்லையா நம்ம ஓஜிக்கு வர அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இவருக்கு வர வழி கிடையாது. அப்புறம் இந்த குதிரை பண்ணியை நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க இப்போ பார்த்துக்குள்ள போகலாம். இந்த படத்தை வந்து சாப்டர் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நோப்போட பேர் வச்சிருப்பாங்க. நோப்போட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் பிளானட் எர்த். இந்த நோப்பு ஃபுல் ஃபார்ம் வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல. போக நம்ம தெரியும் பார்க்க படத்தை. நம்ம ஹீரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வறுமைக்கு கஷ்டப்பட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவும் அவன் தங்கச்சி தான் அந்த குதிரை பண்ணியை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி குதிரை பண்ணியை வந்து ஷூட்டிங் இவங்களே கூட்டின்னு போறாங்க.